வணக்கம். ஏப்ரல் 15, 2026. இந்த தேதிய மார்க்கெட்ல இருக்கிறவங்க யாரும் மறக்க முடியாது. இந்தியா பங்குச்சந்தைக்கு இது ஒரு பயங்கரமான நாள். அப்படி என்னதான் ஆச்சு அன்னைக்கு? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல முக்கியமான நம்பரை பார்த்துடலாம். சென்செக்ஸ் ஒரே நாள்ல 1260 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. அடேங்கப்பா, இது சும்மா சாதாரண ஏற்றம்லாம் கிடையாது, ஒரு ராக்கெட் வேகத்துல போயிருக்கு. சென்செக்ஸ் மட்டும் இல்லைங்க, அதோட பார்ட்னர்னு சொல்லப்படுற நிஃப்டியும் சும்மா இல்ல. 24,200ங்கிற அந்த முக்கியமான லெவலை தாண்டி 24,231ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு நாள்! சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இவ்வளவு பெரிய ஏற்றம், இதுக்கு என்னதான் காரணம்? எது மார்க்கெட்டை இப்படி மேல தூக்கி விட்டது? வாங்க பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு காரணம் நம்ம கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் கிடையாது. உண்மையான காரணம் உலக அளவுல நடந்த ஒரு விஷயத்துல இருக்கு. இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ் தான் அன்னைக்கு மார்க்கெட்டை தீர்மானிச்சது. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன், கச்சா எண்ணெய் விலையெல்லாம் தாறுமாறா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்ல ஒருவித பயம். ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்க போதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்ததும் போதும், சீனே டோட்டலா மாறிடுச்சு. ஒரு எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி 2 நாள்ல கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $10 குறைஞ்சிருக்கு. இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் பத்தின பயம் கொஞ்சம் குறைஞ்சது. ஓகே, குளோபல் லெவல்ல நிலைமை சரியானது. நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சுன்னு பார்ப்போம். இந்த ஏற்றம் ஒரு சில செக்டார்ல மட்டும்தான் இருந்துச்சா, இல்ல மார்க்கெட் முழுக்கவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சா? அதான் இங்க விஷயமே. இந்த ரேலியோட பலமே அதுதான். 1-2 செக்டார் மட்டும் இல்ல. ஐடி, மெட்டல்ஸ், பொதுத்துறை பேங்க்ஸ், ரியாலிட்டி, சொல்லப்போனா எல்லா முக்கிய செக்டாரும் குறைஞ்சது 2% வரைக்கும் லாபம் பார்த்திருக்கு. பெரிய கம்பெனிங்க மட்டும் இல்லைங்க. ஸ்மால் கேப், மிட் கேப்னு சொல்ற சின்ன மற்றும் நடுத்தர கம்பெனிகளோட இண்டெக்ஸும் 2% மேல ஏறி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்வெஸ்டர்ஸ் எல்லா சைஸ் கம்பெனி மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, நம்பர்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவோமா? அன்னைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? மார்க்கெட் ஏறினப்பவும் அடி வாங்கின ஸ்டாக்ஸ் எது? டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன், அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ். கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா அவங்களுக்கு லாபம் தானே, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா டாக்டர் ரெட்டிஸ், பாரதி ஏர்டெல் மாதிரி சில பெரிய ஸ்டாக்ஸ் மட்டும் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ், கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது டிஐஐஸ், அதை விட அதிகமா கிட்டத்தட்ட 2400 கோடிக்கு வாங்கி குவிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க நம்ம மார்க்கெட்டை நம்புறாங்க. ஓகே, இப்போ எல்லா டேட்டாவையும் பார்த்தாச்சு. இந்த ஒரே ஒரு நாள் ராக்கெட்டை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட் அனாலிஸ்ட்ஸ் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, இந்த ஏற்றத்துக்கு காரணம் உலக அரசியல் தான். ஆனா மார்க்கெட் தொடர்ந்து ஏறணும்னா கச்சா எண்ணெய் விலை ஸ்டேபிளா இருக்கணும், கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. இன்னொரு பக்கம் சில நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, மார்க்கெட் இப்போ ஒரு மாதிரி நாசூக்கான, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கட்டத்துல இருக்கு. இனிமே வர்ற ஒவ்வொரு சின்ன டேட்டா, ஒவ்வொரு குளோபல் நியூஸுக்கும் மார்க்கெட் ரொம்ப ஜாக்கிரதையா ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு நாள் எழுச்சி நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு குளோபல் விஷயங்களோட கனெக்ட் ஆயிருக்குன்னு. சரி, இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இல்ல சும்மா ஒரு டெம்பரரி ரிலீஃபா? இதுக்கான பதில நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.